ஹாய் நண்பர்களே, நலம் 360 சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோன்னா, நம்மளோட பாரம்பரிய சமையலறையின் ஒரு முத்திரையை பற்றி தான் பேச போகிறோம். அதுதாங்க நெய். சின்ன வயசில் இருக்கும்போது சோறுக்கு நெய் வச்சு சாப்பிட்ட நினைவுகள் யாருக்கெல்லாம் இருக்குது? நெய் சோறு சாப்பிட்ட பிள்ளை ரொம்ப அழகு, ஆரோக்கியம் வளரும் அப்படின்னு பாட்டிகள் சொல்லுவாங்க. இந்த நெய் ஆரோக்கியமானது, ஆனால் கொழுப்பு நிறைஞ்சது, இதனால் எடையை கூட்டிடும் அப்படின்னு நெய் பற்றிய பல கருத்துக்கள் காலங்காலமாக நிலவுது. நல்ல கொழுப்பும் புரதமும் நிறைஞ்ச நெய்யை காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துக்கொண்டா என்னென்ன ஆரோக்கிய நன்மைகள் பெற முடியும்? இதனால் ஏதாவது பக்க விளைவுகள் இருக்கா? இதை யாரெல்லாம் பயன்படுத்தணும், யாரெல்லாம் தவிர்க்கணுன்றதை பற்றி விரிவாக இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நலம் 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலை எழுஞ்சதுமே நம்மள நிறைய பேருக்கு ஏதாவது சூடாக குடிக்க வேண்டும் அப்படின்னு தோணும். பலருக்கு காஃபி குடிக்க வேணும், அதுக்கு அடுத்தது தான் மற்ற வேலையை அவங்க செய்ய ஆரம்பிப்பாங்க. இன்னும் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கிறவங்க காலையில் வெந்நீர் அல்லது வெந்நீரில் கொஞ்சம் எலுமிச்சை சாறு, தேன் சேர்த்து குடிப்பதுண்டு. ஆனால் உங்களுக்கு கொஞ்சம் தெரியுமா, காலையில் தூங்கி எழுந்ததும் அரை ஸ்பூன் நெய் வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வந்தோன்னா உங்களோட உடலில் நிறைய நல்ல மாற்றங்கள் தெரியும் அப்படின்னு சொல்லப்படுது. நெய் மிக அதிக அளவில் ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்களை கொண்டிருக்குங்க. அதோட வைட்டமின் ஏ நிறைஞ்சது தான் இந்த நெய். பிட்யூட்டரிக் அமிலம் நிறைஞ்சது முக்கிய உணவுப் பொருள்னால் அது இந்த நெய்ன்னு சொல்லப்படுது. அதே போல் நெய்யில் வைட்டமின் இ மற்றும் வைட்டமின் டி அதிக அளவில் இருக்குங்க. அதோட மிக சில உணவு வகைகளில் மட்டுமே இருக்கிற லீனோலிக் அமிலம் நெய்யில் அதிக அளவு இருக்குது. ஒரு டீஸ்பூன் நெய்யில் கிட்டத்தட்ட 112 கலோரிகள் இருக்குங்க. அதோட மொத்த கொழுப்போட அளவு 14 கிராம். புரதம் 0.04 கிராம். வைட்டமின் ஏ 438, வைட்டமின் டி 15 மில்லிகிராம், வைட்டமின் கே 1.2 மில்லிகிராம், கோலின் சத்து 2.7 மில்லிகிராம், ஒமேகா 3 கொழுப்பு அமிலம் 45 மில்லிகிராம், ஒமேகா 6 கொழுப்பு அமிலம் 2.7 மில்லிகிராம் போன்ற ஊட்டச்சத்துக்கள் இதில் நிறையவே இருக்குங்க. ஆயுர்வேத உணவு முறையில் நெய் ரொம்பவே முக்கிய இடம் இருக்குன்னு சொல்லப்படுது. அனைவரும் தினசரி உணவில் 1 ஸ்பூன் அளவாவது நெய் சேர்த்துக்கொள்ள வேண்டும்னு அறிவுறுத்தப்படுது. அப்படி தினசரி உணவில் நெய் சேர்த்துக்கொள்றதால உடலில் உள்ள செல்கள் புதுப்பிக்கப்படுதுன்னு சொல்லப்படுது. அதனால் செல்கள் புத்துணர்ச்சி அடைந்து நாள் முழுக்க உற்சாகமாக செயல்பட உதவுது. பல ஆயுர்வேத மருந்துகள் நெய், தேன் ஆகியவற்றோடு தான் சேர்த்து சாப்பிட வேண்டும்னு சொல்லப்படுது. அந்த அளவுக்கு நெய் முக்கியம் வாய்ந்த ஒரு உணவுன்னு சொல்லப்படுது. வயதாக எலும்புகள் தேய்மானம் அடையுங்க. எலும்பு மஜ்ஜைகளில் உள்ள ஈரத்தன்மை குறைய ஆரம்பிக்கும். இதன் காரணமாகத்தான் 40 வயதுக்கு மேலே மூட்டு வலி வந்து பாடப்படுத்துது. ஆனால் காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் தினமும் சின்ன அளவு நெய் சாப்பிட்டு வந்தீங்கன்னா மூட்டு வலி பிரச்சனையே இருக்காது. ஏன்னா இயற்கையாகவே நெய் தசைகளுக்கிடையே ஒரு லூப்ரிகன் போல செயல்படும் தன்மை கொண்டது. நெய்யில் ஒமேகா 3 கொழுப்பு அமிலம் நிறைஞ்சிருக்கிறதால இது மூட்டு வலி, ஆர்த்ரைட்டிஸ், ஆஸ்டியோபோரோசிஸ் போன்ற எலும்புகள் சம்மந்தப்பட்ட நோய்கள் வராமல் தடுக்க உதவுது. சரும பிரச்சனை உள்ளவங்க, குறிப்பாக சருமம் அதிக வறட்சியோடு இருக்கிறவங்க நெய் தங்களோட உணவில் சேர்த்துக்கொள்ள வேண்டும். குறிப்பாக காலை எழுந்ததும் வெறும் வயிற்றில் அரை ஸ்பூன் வீதம் நெய் சாப்பிட்டு வந்தாங்கன்னா சருமத்தில் உள்ள இறந்த செல்கள் நீங்கி சரும செல்கள் புதுப்பிக்கப்படும். தோலில் மெலனின் உற்பத்தியை அதிகரிக்க செய்ய நெய் மிகச்சிறந்த இயற்கை பொருளாக விளங்குது. அதோட நெய்யில் உள்ள கொழுப்பு அமிலங்களும் புரதங்களும் சருமத்தை பளபளப்பாகவும் பொலிவாகவும் வைத்திருக்க உதவுது. இது ஒரு சரும நோய்களில் நம்ம உடம்பை அண்டவிடாமல் பார்த்து கொள்றதுல நெய் ஒரு மிகச்சிறந்த செயல்பாடாக அமையுது. வல்லாரை எப்படி ஞாபக சக்தியை அதிகரிக்கும் தன்மை கொண்டதோ அதே போல் நெய்யும் மூளையோட செயல்பாட்டை தூண்டி சுறுசுறுப்பாக வைத்துக்கொள்ளும் ஆற்றல் கொண்டதுங்க. படிக்கும் குழந்தைகளுக்கு காலையில் எழுந்ததும் அரை ஸ்பூன் சுத்தமான பசு நெய்யை வெறும் வயிற்றில் சாப்பிட கொடுத்து வந்தீங்கன்னா மிக விரைவிலேயே அவங்களுடைய ஞாபகத்திறன் மேம்பட்டிருப்பதை நீங்கள் பார்ப்பீங்க. நெய் மூளையில் உள்ள செல்களை தூண்டி நரம்புகளை செயல்பட வைக்கும் வேலையை செய்யுது. சின்ன வயசுலேயே இப்படி நெய்யை காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட பழகினீங்கன்னா வயதான பின்பு வரும் டிமென்ஷியா, அல்சைமர் போன்ற ஞாபகத்திறன் குறைபாடு, ஞாபக மறதி பிரச்சனைகள் வராமல் தடுக்க முடியும். நெய்க்கு இயற்கையிலேயே புற்றுநோய் செல்களை செயல்படாமல் செய்யவும் அதை அழிக்கும் தன்மையும் கொண்டிருக்குன்னு சொல்லப்படுது. நெய்யை தினமும் காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வரும்போது உடலில் உள்ள இரத்த செல்கள் புத்துணர்ச்சி பெறுவதாலும் இயல்பாகவே செல்கள் புதுப்பிக்கப்படுவதாலும் புற்றுநோய் வராமல் தடுக்க முடியும். தலைமுடிக்கு நெய் தடவி வந்தோன்னா தலைமுடி உதிர்வது நிற்கும், முடி வளர்ச்சி அதிகரிக்கும் என்பது உங்களுக்கு தெரியும். ஆமாங்க, தலைமுடி மற்றும் நகங்கள் புரதங்களால் ஆனது. அதற்கான ஊட்டச்சத்துக்களும் அதிக அளவு புரத உணவுகளிலிருந்து தான் கிடைக்கும். அதனால தான் முடி உதிர்தலை தடுக்க புரத உணவுகளை அதிகமாக எடுத்துக்கொள்ள பரிந்துரை செய்வாங்க. காலையில் வெறும் வயிற்றில் நெய் சாப்பிடுவதையும் அதே போல் வாரத்தில் ஒரு நாள் தலைமுடிக்கு நெய் தேய்த்து ஊற விட்டு குளித்து வந்தாலே போதும்.
உங்கள் தலைமுடி உறுதியாகவும் நன்கு அடர்த்தி கருமையாக பளபளப்பாக மாறுவதை நீங்கள் உணர்வீங்க. குறிப்பாக முடி உதிர்தல் படிப்படியாக குறைஞ்சி முடி வளர்ச்சி அதிகரிக்கும்னு சொல்லப்படுது. வயிறு உப்பசம், வாயு தொல்லை மற்றும் அஜீரண கோளாறு உள்ளவங்களுக்கு நெய் அருமருந்துன்னு சொல்லலாம். காலை எழுந்ததுமே பால், காஃபி குடிக்கும் பழக்கம் உள்ளவங்க வெறும் வயிற்றில் பாலில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்து சாப்பிட்டு வந்தாங்கன்னா உடல் சூறு குறைவதோடு குடல் புண்கள் ஆற்றும் சக்தி கொண்டது தான் இந்த நெய். அஜீரண கோளாறை நீக்கி செரிமான சக்தியை அதிகரிக்கவும் இது செய்யுது. குளிர்காலங்களில் காலையில் தூங்கி எழுந்ததும் பெரும்பாலானோருக்கு இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா? தொண்டைக்கட்டு மற்றும் மூக்கடைப்பு தான். இந்த பிரச்சனையை தொடர்ந்து கண்டு கொள்ளாமல் விட்டோன்னா அது நாளடைவில் சைனஸாக உருவெடுக்கும். இத்தகைய பிரச்சனை உள்ளவங்க காலையில் எழுந்ததுமே வெறும் வயிற்றில் 1 ஸ்பூன் நெய்யை சாப்பிட்டு விட்டு சிறிது வெந்நீர் குடிக்கிறது நல்லது. இதனால் தொண்டைக்கட்டு பிரச்சனை சின்ன நேரத்திலேயே சரியாகும். அதே போல் ஓரிரு துளிகள் நெய்யை லேசாக சூடு செஞ்சு மூக்கு துவாரங்களை விட மூக்கடைப்பு, சைனஸ் தொந்தரவு குறையும். நெய் இயற்கையாகவே நிறைய அமினோ அமிலங்கள் நிறைஞ்சதுங்க. அதோட ஒமேகா 3 மற்றும் ஒமேகா கொழுப்பு அமிலங்கள் நிறைஞ்சிருப்பதால் இது உடலில் உள்ள தேவையற்ற கெட்ட கொழுப்புகளை கரைச்சி வெளியேற்றும் ஆற்றல் கொண்டது. சிலர் உடல் மெலிதாக இருக்கும், ஆனால் தொப்பை மட்டும் பெரிதாக இருக்கும். அப்படி இருக்கிறவங்க காலையில் வெறும் வயிற்றில் கொஞ்சமாக நெய் சேர்த்து வர நல்ல பலன் கிடைக்கும். ஆயுர்வேதத்தில் இந்த நெய்யை ஆகார ரசாயனம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆயிரக்கணக்கான வருடங்களாக நெய் இந்திய சமையலறையின் ஒரு முக்கிய அங்கமாக வச்சிட்ருக்கு. பழைய சமயம் அன்னபூர்ணா தேவிக்கு நெய் தீபம் ஏற்றுவதை வழக்கமாக வச்சுருக்குறாங்க. நெய் சோறு, பருப்பு சோறுன்னு சொன்னாலே நம்ம மனசுக்கு ஒரு இனிப்பு சுவை வருது இல்லைங்களா? நெய் 100% பால் கொழுப்புலேருந்து தயாரிக்கப்படுது. இதில் வைட்டமின் ஏ, வைட்டமின் டி, வைட்டமின் இ, வைட்டமின் கே, ஃபேட் சோலபிள் விட்டமின்ஸ் இருக்குது. இந்த நெய் நம்மளோட குடலுக்கு நல்ல பாக்டீரியாக்களை ஊக்குவிக்குது. பாட்டிகள் சொல்கிறது போல் சாப்பிட்டதை நன்றாக செரிக்க நெய் உதவும்னு சொல்லப்படுது. நெய் உண்டால் உடலுக்கு லூப்ரிகேஷன் கிடைக்குங்க, வாதத்தை குறைக்கும், மூட்டு வலியை குறைக்கும். நெய் சாப்பிடும் குழந்தைகள் ஷார்ப் மெமரியோட வளருவாங்க அப்படின்னு சொல்லப்படுது ஆயுர்வேதத்தில். நெய் சாப்பிட்ட பிள்ளைகள் புத்திசாலின்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான். விட்டமின் இ காரணமாக தோல் மென்மையாகும். பழைய காலத்தில் உதடு காய்ந்தால் கூட நெய்யை தடவுவாங்க. உடலுக்கு இன்ஃபெக்ஷனை எதிர்க்கும் சக்தி கிடைக்கும். இந்த நெய்யை தினமோறும் சாப்பிட்டோன்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். பெண்களுக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ் வந்தால் சின்ன அளவில் நெய் உபயோகமானதுன்னு சொல்லப்படுது. இதயம் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு மிதமான அளவில் நெய் உட்கொள்வது நல்லது. இது நல்ல கொழுப்பை அதிகரிக்குது, ஆனால் அதிகமாக சாப்பிட்டோன்னா கொலஸ்ட்ராலை உயர்த்தும். கர்ப்பிணி மற்றும் பால் கொடுக்கும் தாய்மார்களுக்கு நல்லது. பாட்டிங்கெல்லாம் சொல்லுவாங்களே, பெருசான பின் சோறுக்கு நெய் வைக்கணும்னு. உடல் பலம், தாய்ப்பால் தரம் ரெண்டுமே இது மேம்படுத்துதுன்னு சொல்லப்படுது. சின்ன வயசு பிள்ளைகளுக்கு நெய் சோறு கொடுத்தா உடல் எடை சரியாக கூடும். நெய் தீபம் ஏற்றினால் மனம் அமைதியாகும் அப்படின்னு சொல்லப்படுது. இது ஆன்மீகத்தில் கூட பயன்படுத்தப்படுது. இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நெய் சில பக்க விளைவுகளை ஏற்படுத்தும். அதிகப்படியான உடல் எடை அதிகமாக சாப்பிட்டோன்னா ஒபிசிட்டியை ஏற்படுத்தும். கொலஸ்ட்ரால் அதிகரிக்கும். இதய நோய்கள் கவனமாக இருக்க வேண்டும். சர்க்கரை நோயாளிகள் அதிக நெய் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை அதிகப்படுத்தும். கல்லீரல் மற்றும் பித்தப்பை பிரச்சனை இருக்கிறவங்க, இது ஃபேட்டி லிவர், கால் ஸ்டோன் உள்ளவங்களுக்கு அதிக நெய் சேர்த்து சாப்பிட்றத தவிர்க்கிறது நல்லது. அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டோன்னா பிரச்சனைகள் உண்டு. அதாவது வயிற்றுப்புண், அஜீரணம் போன்றவை வரும். எவ்வளவு நெய் சாப்பிடலாம்? வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் பரிந்துரையின்படி ஒரு நாளுக்கு 1லேருந்து 2 டீஸ்பூன் நெய் போதுமானது. உடற்பயிற்சி செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகலாம், ஆனால் மேக்சிமம் எல்லாருமே கொஞ்சம் குறைவாக எடுத்துக்கிறது நல்லது. பால் நெய்யே நல்லது. மார்க்கெட்டில் வனஸ்பதி கீ வேண்டாம்னு சொல்லப்படுது. வீட்லேயே நெய் உருக்கி கொள்ளலாம். நெய் சோறு, பருப்பு ப்ளஸ் ரசம் செரிமானத்துக்கு அற்புதமான காம்போன்னு சொல்லப்படுது. இந்த நெய் நல்லது, ஆனால் அளவோடு சாப்பிட்டா தான் நல்லது. அதிகமானால் அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்கிற மாதிரி இந்த நெய்யை அளவோடு சாப்பிட்றது நல்லது. நம்ம பாரம்பரிய நெய்யை விட்டு விடாமல் அளவோடு சாப்பிடுவோம். யார் வீட்டிலலாம் ஸ்டில் இப்போ வரைக்கும் வீட்லேயே நெய் காய்ச்சி வச்சுக்கிறாங்கன்றதை பற்றி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை.